ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட்டாக ஜியோகிரஃபி ஃபஸ்ட் லெசன் பார்த்தோம். இப்போ செகண்ட் லெசன் டேரக்டர் லெசன் உள்ளே போயிடலாம். லேண்ட் அண்ட் ஓஷன்ஸ் பாத்வே ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். திஸ் லெசன் ஃபோக்கஸஸ் ஆன் தி லேண்ட் அண்ட் ஓஷன்ஸ் ஃபவுண்ட் ஆன் எர்த். இட் டீல்ஸ் வித் த கிளாரிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒன்லி கன்வர்சேஷன் மட்டும் தான் போயிட்டுருக்கு. மற்றபடி இதில் ரொம்ப முக்கியமானதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு டு திஸ் பேங்கியா. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் பேங்கியான்வாங்க. த சூப்பர் காண்டினென்ட். த சி அரவுண்ட் இஸ் பேந்தலாசா. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். த சி அரவுண்ட் இஸ் பேந்தலாசா. இட் வாஸ் 200 million years ago when these land masses moved away from each other to gain the present position as continents and oceans. ஓகே, இப்போது அந்த எப்படி மூவ் பண்ணுது, எர்த் எப்படி மூவ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, அந்த டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. த டீச்சர் இஸ் the earth is covered by water. The earth is covered by water which occupies 71% and land that occupies 29%. 71% water, 29% earth of the earth's surface. The surface of the earth is not even because it has lofty mountains, loftiness sanjid, deep oceans and other landforms. These landforms can be classified into first order, second order, third order. And the first order என்னென்ன வரும்னா continents oceans வரும். second orderல mountains, plateaus, plains. third orderல valleys, beaches, sand dunes. இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்ன கொடுத்துருக்கீங்க பார்த்துலாம். ஜியோ கனெக்ட், லேண்ட் கிளாஸிஃபிகேஷன், சங்கம் பீரியட். குறிஞ்சி, முல்லை, மருதம் பார்த்தோம் இல்லையா, அதில் என்னென்னலாம் வருதுன்னு. குறிஞ்சினா எல்லாருக்குமே தெரியும், மவுண்டைன். முல்லை மீன்ஸ் ஃபாரஸ்ட். மருதம் அக்ரிகல்ச்சர், நெய்தல் சி, பாலை டெசர்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் landforms. Continents and oceans are grouped as first order landforms. The vast land masses on earth are called continents and huge water bodies are called oceans. There are 7 continents: Asia, Africa, North America, South America, Antarctica, Europe, Australia. Asia is the largest continent. Australia is the smallest one. Next, apart from continents, there are 5 oceans. 7 continents, 5 oceans: Pacific, Atlantic, Indian, Southern, Arctic Ocean. Pacific, Indian easy andro, Atlantic, Arctic easy andro, Southern. Among these oceans, the Pacific Ocean is the largest, Arctic Ocean is the smallest. இது ஒரு activity. Next, isthmus. Isthmus na a narrow strip of land which connects two large masses. Land masses or separates two large water bodies. Water bodies பிரிக்கிற ஒரு லேண்டாக இருந்தாலும் or two large land masses பிரிக்கிற ஒரு கோடாக இருந்தாலும் அதுக்கு பேர் isthmusன்னு சொல்லுவாங்க. தண்ணியே வந்து பிரிகிற கோடாக இருந்ததுன்னா அது வந்து ஸ்ட்ரைப்புன்னு சொல்லுவாங்க. பால்க் ஸ்ட்ரைப் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆர்டர் landforms. Mountains, plateaus, plains. First, mountains. A landform that rises 600 meters above its surroundings and has steep slopes is called a mountain. 600 மீட்டருக்கு மேலே இருந்தாலே பேர் mountain. Mountain are found in isolation or in groups. If the mountains extend for a larger area continuously, it is called a mountain range. இது இப்படி நீண்டுகிட்டே போச்சுன்னா மவுண்டன் ரேஞ்ச். தீஸ் ரேஞ்சஸ் ஸ்ட்ரெச் ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர். இது வந்து 100ம் போகும், இல்லை 1000க்கு மேலேயும் போகும். த ஹிமாலயன்ஸ் ஆஃப் ஏஷியா, த ராக்கி மவுண்டன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா. நார்த் அமெரிக்காவில் ராக்கி மவுண்டன்ஸ், ஏஷியாவில் ஹிமாலயாஸ். இந்த ஹாட்ஸில் பார்த்துடலாம். டிசம்பர் 11 வந்து இன்டர்நேஷ்னல் மவுண்டன் டே. டிசம்பர் 24 வந்துட்டு சுனாமி. இது 11. ப்ரிப்பேர் ஸ்லோகன்ஸ், போஸ்டர்ஸ் அண்ட் பிளேகார்ட்ஸ் டு செலிப்ரேட் இன்டர்நேஷ்னல் மவுண்டன் டே. ஓகே, நார்த் அமெரிக்காவில் வந்துட்டு என்ன பார்த்தோம், ராக்கி மவுண்டன்ஸ், ராக்கி பாய். நார்த் அமெரிக்காவில் ராக்கி, சவுத் அமெரிக்காவில் ஆண்ட்ஸ். As such examples, the Andes mountain in South America is the largest mountain range, 7,000 km in the world. That's the largest mountain range. Andes எங்கே இருக்குன்னு கேட்டால் சவுத் அமெரிக்கா, 7,000 km in the world. The highest point of a mountain is known as its peak.
the highest point of a mountain. எது ரொம்ப ஹைட்டாக இருக்குது, ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கோ அது வந்து பீக்குன்னு சொல்லுவாங்க. மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக்கு. 884 மீட்டர் வந்து இந்த பாயிண்டோட ஹைட் இந்த வேர்ல்டில். நெக்ஸ்ட்டு ஹார்ட்ஸில் வந்து ஹார்ட்ஸில் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். Okay, mountains are the sources of rivers. River source is the mountain. They provide shelter to flora and fauna. Here tourism is an important activity. During summer people go to mountain regions to enjoy the pleasing cool weather. Udagamandalam, Kodaikanal, Kolli Hills, Yerkad, Yelagiri are some of the hill stations found in Tamil Nadu. இங்கெல்லாம் போயிருக்கீங்களா? எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியல, ஏன்னா நான் போனதில்லை. ஓகே, போகலாம். Plateaus. Next, plateaus are the elevated portions of the earth that have flat surfaces bounded by steep slopes. The elevation of plateaus may be few hundred or several thousand meters. Tibetan plateau is the highest plateau. Tibetan plateau தான் வந்து highest plateau in the world. So it is called the roof of the world ன்னு சொல்லுவாங்களாம். Tibetan plateau என்ன சொல்லுவாங்களா? Roof of the world. The flat topped part of the plateau is called table land. Flatted டாப்டு பார்ட் வந்து என்ன சொல்லுவாங்களா, மேலே வந்து ரொம்ப பாயிண்ட்டாக இருக்காது, ஃப்ளாட்டாக இருக்கும், அதனால தான் ஃப்ளாட்டட் டாப் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. டேபிள் லேண்டு. The plateaus are generally rich in minerals. The Chota Nagpur plateau is one of the minerals rich plateaus in India. Chota Nagpur plateau தான் ரொம்ப ஹை மினரல்ஸ் இருக்குது. Therefore mining is one of the major activity of the people living here. எப்படி மவுண்டனில் வந்து டூரிஸ்ட் ஆக்டிவிட்டியோ இருக்கோ அது மாதிரி இது வந்து மைனிங் ஆக்டிவிட்டி. The Deccan Plateau in Peninsular India is of volcanic origin. எரிமலையோட கூடிய பிளாட்டோ, டெக்கன் பிளாட்டோ. தர்மபுரி பிளாட்டோ, கோயம்புத்தூர் பிளாட்டோ அண்ட் மதுரை பிளாட்டோ ஆர் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. இதெல்லாம் பிளாட்டோன்னு எல்லாருக்குமே தெரியுமா? படித்தப்பறம் தெரிஞ்சுக்கலாம். தர்மபுரி பிளாட்டோ, கோயம்புத்தூர் பிளாட்டோ அண்ட் மதுரை பிளாட்டோ. ஓகே, நெக்ஸ்ட் plains. Plains are flat and relatively low lying lands. Plains are usually less than 200 meter above sea level. 200 மீட்டர் மேலே இருந்தாலே அது பேர் plains. 600 மீட்டர் மேலே இருந்தால் mountain. Sometimes they may be rolling or undulating. சாஞ்ச மாதிரியும் இருக்கலாம், இல்லை எப்படி சொல்கிறது, நம்ம நிறைய இடத்த பார்த்துருப்போம், ஒரு மாதிரி அன்னிவனாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் சொல்லுவாங்க. மோஸ்ட் plains are formed by rivers and tributaries and distributaries. These plains are used extensively for agriculture due to the availability of water and fertile soil. Okay. The plains have been the cradle of civilization from the early times. For example, the Hindus in India, the Nile Valley in Egypt are some of the early civilization which developed and flourished. Indus ரிவரோ நைல் ரிவரோ நம்மளுடைய சிவிலைசேஷனை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நைல் எஜிப்டில் இருக்குது, இந்துஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. They are most suitable for human inhabitation, hence they are the highly populated region of the world. The oldest civilization like the Mesopotamian and the Indus civilization developed in river plains. The Indo-Gangetic plain in North India is one of the largest plains in the world. Indo-Gangetic plain in North India வந்து largest plains. Next, the plains formed by river Kaveri and Vaigai are important plains found in Tamil Nadu. Coastal plains are the low-lying lands adjacent to oceans and seas. Coastal plains வந்துட்டு low-lying land adjacent to oceans and seas. Next, third order landform. Third order landform are formed on mountains, plateaus and plains mainly by erosional and depositional activities of rivers, glacier, winds and waves. Valleys, beaches and sand dunes. இதுதான் வந்துட்டு third order landforms. வேலினா இது, sand dunesனா இது, beach. Erosion is the process of removal of surface material from the earth's crust. Erosion is the process of removal of surface material from the earth crust. Okay, erosionனா அந்த crust அந்த வெடிக்கிறதுலேருந்து வர எரோஷன்ஸ் ஏற்படும் இல்லையா, நிலநடுக்கம் அந்த மாதிரி அதுலேருந்து வர்றது. ஓகே, the eroded materials are transported and deposited on the low-lying areas. This process is called deposition. Next, oceans. The earth looks blue when we see it from space. This is because two-thirds of it is covered by
water. எவ்வளோ கவர் ஆயிருக்குன்னா 2/3 of water வந்து கவர் ஆயிருக்குமா. The water is found in oceans, seas. Oceans are vast expanse of water. Seas and water bodies are partially or fully enclosed by land. As you have studied previously, there are 5 main oceans in the world. Correct. என்னென்னு சொல்லியாச்சு. ஸோ பசிபிக் தான் 47%, அட்லாண்டிக் வந்து 23%, இந்தியன் ஓஷன் 20%, சதர்ன் ஓஷன் 6%, ஆர்டிக் ஓஷன் 4%. 47, 23 Atlantic, 20 Indian, 6 Southern, 4 Arctic. The Pacific Ocean is the largest and deepest ocean on the earth. It covers about 1/3 of the earth. 1/3 of the earth total area and spreads for about 168.72 spreads எவ்வளோ இருக்குது 168.72 million square kilometer. It is bounded by Asia and Australia in its west and North America and South America in the east. ஏஷியா ஆஸ்திரேலியா வந்து வெஸ்ட்டில் வந்து பவுண்டு பண்ணுது, நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா வந்து ஈஸ்டில் இருக்குது. இட் ஸ்ட்ரெச்சஸ் ஃப்ரம் தி ஆர்டிக் ஓஷன் இன் த நார்த் to the southern ocean in the south. Arctic Ocean in the north, southern ocean in the south. Mount Everest, which is the highest peak, we are 1848 meters, was placed into the Mariana Trench. Mariana Trench la வந்து place ஆயிருக்கு. Still there would be 2146 meters of water left. The depth in meters from the mean sea level is denoted as m minus. Okay. This ocean's shape is roughly triangular with its apex in the north at the Bering Strait. நான் சொன்னேன் இல்லையா தண்ணியிலேயே பிரியறதுனா ஸ்ட்ரைட். Bering Strait, which connects the Pacific Ocean and Arctic Ocean. Pacific Ocean Arctic Ocean வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது Bering Strait. Okay. The Bering Sea, the China Sea, the Sea of Japan, Tasman Sea, the Philippine Sea are some of the marginal seas of the Pacific Ocean. Pacific Ocean marginal seas வந்து anyone கூட கேட்கலாம். So Bering Sea, China Sea, Sea of Japan, Tasman Sea and Philippine Sea. Okay. Indonesia, Philippines, Japan, Hawaii, New Zealand are some of the islands located in this ocean. என்னென்ன ஐலாண்ட் இருக்குது? ஜப்பான், ஹவாய், இந்தோனேஷியா, ஃபிலிப்பைன்ஸ், நியூசிலாண்டு. இந்த ஐலாண்டெல்லாம் வந்துட்டு இந்த ஓஷனில் அடங்கியிருக்கு. The deepest point Mariana Trench is 10,994 m net and is located in the Pacific Ocean. Okay. m negative minus 10,994 minus. A chain of volcanoes is located around the Pacific Ocean called the Pacific Ring of Fire. அதை சுற்றி இருக்க வால்கனோஸ்க்காக என்ன சொல்கிறாங்கன்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்கிறாங்க. The Spanish navigator Ferdinand Magellan named the ocean Pacific, meaning calm or tranquil. ஸ்பானிஷ் நேவிகேட்டர் தான் இந்த பேரை வச்சாங்க. பசிஃபிக்னா காம் ஆர் ட்ராங்குல்னு மீனிங்கா. ஃபெர்டினண்ட் மேகிலன் ஒருத்தருக்குள்ள வாயில் நுழையிற மாதிரி பேரே கிடையாது. ஓகே, இங்கே பெரிய மேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்க்கலாமா? ஆல்ரெடி நம்ம கொடுத்த விஷயந்தான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி ரொம்பலாம் இல்லை. ஸோ பசிபிக் ஓஷனில் லார்ஜஸ்ட் அண்ட் டீப்பஸ்ட் ஓஷன் கொடுத்துருக்காங்க. டீப்பஸ்ட் பாயிண்ட் Mariana Trench 10.994 m negative m minus. chain of volcanoes வந்து ring of fire present அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நார்த் அமெரிக்கா. இட் இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இன் சைஸ். இட் ரேங்க்ஸ் 4th in total population of the world. நார்த் அமெரிக்கா தான் ஃபோர்த்து பிளேஸில் இருக்குது பாப்புலேஷனில். நெக்ஸ்ட் சவுத் அமெரிக்கா. இட் இஸ் த 4th largest continent in size. third largest, it 4th largest. It ranks 5th in total population of the world. Okay, 5th in total. அது 4th, இது 5th. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது பார்க்கலாம். Atlantic Ocean, the second largest ocean. Shape of the ocean resembles the letter S. It is the busiest ship route between the eastern and western hemisphere. Okay, next Africa. It is the second largest continent in size.
It ranks second in total population of the world, Africa. Next, Arctic Ocean, smallest ocean. It remains frozen for most of the year. Eurasian Basin is the deepest point. Eurasian Basin தான் இருக்கான் இதில். Okay, it is the deepest point. இப்படி வச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா? சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரல. ஓகே, நெக்ஸ்ட்டு யூரோப் பார்த்தோமா. செகண்ட் ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் இன் சைஸ். இட் ரேங்க்ஸ் தேர்ட் இன் டோட்டல் பாப்புலேஷன். ஓகே, தேர்ட் வந்துட்டு யூரோப்பு, ஃபோர்த்து நார்த் அமெரிக்கா, செகண்ட் வந்துட்டு ஆஃப்ரிக்கா, ஃபஸ்ட்டு ஏஷியா. ஸோ நெக்ஸ்ட்டு ஏஷியா தான் லார்ஜஸ்ட் காண்டினென்ட். இட் ரேங்க்ஸ் ஃபஸ்ட் இன் பாப்புலேஷன். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டிக் ஓஷன் surrounds the continents of Antarctica. Surrounds the continents of Antarctica. It is bounded by southern parts of Pacific, Atlantic and Indian Ocean. Deepest point in the South Sandwich Stretch. ஓகே, இப்போ ஆர்டிக் இதோட ஆர்டிக்கில் அண்டார்டிகா காண்டினென்ட் பார்க்கலாம். இட் இஸ் த ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இன் சைஸ். நோ பர்மனன்ட் ரெசிடென்ஸ். ரிசர்ச்சர்ஸ் அரவுண்ட் 4000 people ஸ்டே ஹியர். 4000 people தான் இங்கே ஸ்டே பண்ணிக்காங்களா. நோ பர்மனன்ட் ரெசிடென்ஸாக. ஓகே, Australia. It is the smallest continent, 6th in population. Okay, next Indian Ocean. It is named after India, third largest ocean, triangle in shape. இது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஓகே, இப்போ the Atlantic Ocean. The Atlantic Ocean is the second largest ocean on Earth. It covers 1/6 of the Earth's total area and spreads for about 85.13 million square kilometer. 85.13 million square kilometer Atlantic. It is bounded by North America and South America in the west and Europe and Africa in the east. Already பார்த்துட்டோம். Like the Pacific, it stretches from the Arctic Ocean in the north and Southern Ocean in the south. The shape of the Atlantic Ocean resembles the letter S. The Strait of Gibraltar connects the Atlantic Ocean with the Mediterranean Sea. இந்த ரெண்டு சீயும் கனெக்ட் பண்ணுறது அட்லாண்டிக் ஓஷனையும் மெடிட்ரேனியன் சீயும் கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரைட் பேர் ஸ்ட்ரைட் ஆஃப் கிப்ரால்டர். Okay, Atlantic Ocean is the busiest seas of the Atlantic Ocean. Busiest shipping route between the eastern and western hemisphere. Okay, the deepest point is the Milwaukee Deep in the Puerto Rica Trench. Deepest point in the Milwaukee Deep in the Puerto Rica Trench. It has a depth of about 86,000 meter minus. The Caribbean Sea, the Gulf of Mexico, the North Sea, the Gulf of Guinea, the Mediterranean Sea are important marginal seas of the Atlantic Ocean. So St. Helena, Newfoundland, Iceland and Falkland are some of the islands found in this ocean. Okay, St. Helena, Newfoundland, Iceland, Falkland are some of the islands found in this oceans. கீழே ஒரு இது கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பார்த்துடலாம். இங்கே தான் இருக்குது. ஓகே, Red Sea. ஓகே, இதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு Indian Ocean. The Indian Ocean is the third largest ocean on the Earth's surface. It covers an area of about 70.56 million square kilometer. It is named after India. It is triangular in shape, bounded by Africa in the west, Asia in the north, Australia in the east. The Andaman and Nicobar Island, Lakshadweep, Maldives, Sri Lanka, Mauritius and the Reunion Island are some of the islands located in the Indian Ocean. Malacca Strait connects the Indian Ocean and Pacific Ocean. Malacca Strait. Okay, Palk Strait connects the Bay of Bengal and Palk Bayuyum
பே ஆஃப் பெங்காலையும் கனெக்ட் பண்ணுறது பார்க் ஸ்ட்ரைட், நம்மளது கனெக்ட் பண்ணுறது இந்தியன் ஓஷனையும் பசிபிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணுறது மலாக்கா ஸ்ட்ரைட். த பே ஆஃப் பெங்கால், த அரேபியன் சி, த பர்ஷியன் கல்ஃப் அண்ட் த ரெட் சி ஆர் சம் ஆஃப் ரெட் சி வந்துட்டு சைனாவுடைய ஒரு ஸ்ட்ரைட். அது சைனாவையும் இன்னொரு பிளேஸையும் அது கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து ரெட் சி. அது என்னென்னு லாஸ்ட்டாக பார்க்கலாம், அடுத்தடுத்து வரும். Okay, the Bay of Bengal, the Arabian Sea, the Persian Gulf and the Red Sea are some of the important marginal seas of the Indian Ocean. Okay, the Java Trench was the deepest point in the Indian Ocean. Java Trench 7725 meter. 7725 meter. Okay, 6-degree channel separates Indira Point and Indonesia. 6-degree channel separates Indira Point and Indonesia. 8-degree channel separates Maldives and Minicoy Islands. 8-degree வந்து மால்டிவ்ஸும் மினிகாய் ஐலாண்ட்ஸும். 9-degree channel separates லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ் அண்ட் மினிகாய் ஐலாண்ட்ஸ். மால்டிவ்ஸையும் மினிகாயையும் பிரிக்கிறது 8-degree, லக்ஷதீவையும் மினிகாயையும் பிரிக்கிறது 9-degree. 10-degree வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபர், அது ரெண்டுத்தையுமே பிரிக்கிறது 10-degree. இந்திரா பாயிண்ட்டு இந்தோனேஷியாவை பிரிக்கிறது 6-degree. நெக்ஸ்ட்டு சதர்ன் ஓஷன். ஓகே, இது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போட்ட வீடியோ வரைக்கும் கரெக்டாக தொடர்ந்து அதை கேட்டுகிட்டே இருங்க. நம்ம ஒரு தடவை ரீட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.